இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜம்ரி மீது ஏன் மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆர்வலர் கேட்கிறார். சர்ச்சைக்குரிய மதபோதகர் ஜம்ரி வினோத் மீது ஏன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆர்வலர் அருண் துரைசாமி நேற்று கேள்வி எழுப்பினர். போதகருக்கு எதிராக கிட்டத்தட்ட 1000 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்ட போதிலும் இது நடந்ததாக அவர் கூறினார். ஜம்ரி தனது பதிவை மீண்டும் வெளியிட்டுள்ளார். அவர் முழு அமைப்பையும் சவால் செய்வது போல் தெரிகிறது. அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏன் காக் ஆர்டர் இல்லை? அருண் மேல் மலேசியாகினியிடம் அவர் கேட்டார். நேற்று மாலை கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் அமான் கூட்டாட்சி காவல் தலைமையகத்தில் தனது வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அவர் அவ்வாறு கூறினார். மார்ச் 9ஆம் தேதி அன்று தைப்பூசத்தின் போது காவடி ஏந்தியவர்களை பேய் பிடித்தவர்கள் அல்லது போதையில் இருப்பவர்களுடன் ஒப்பிட்டு ஜம்ரி தனது பேஸ்புக் பதிவை மீண்டும் வெளியிட்டார். புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்தை நீட்டிக்கும் குடிநுழைவுத்துறை. எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைய திட்டமிடப்பட்ட புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்தை நீட்டிக்கும் செயல்முறையில் குடிநுழைவுத்துறை ஈடுபட்டுள்ளது. குடிநுழைவுத்துறை தரப்பு சட்டவிரோத குடியேறிகள் மீது வழக்கு தொடர்வதை காட்டிலும் அபராதம் விதிக்கும் அணுகுமுறையை அமல்படுத்த தேசிய சட்டத்துறையிடம் ஒப்புதல் பெற்று வருவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். சட்டவிரோத குடியேறிகளுக்கு மனிதாபிமான அடிப்படையிலும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு சொந்த நாடுகளுக்கு திரும்ப வாய்ப்பு வழங்குவதற்கும் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் குற்றங்களை புரிந்து வெளிநாட்டினர் நாடு திரும்புவதற்கு முன்னதாக அபராத தொகையை செலுத்த வேண்டும். கடந்த ஆண்டு புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்தின் வழி 12 கோடி ரிங்கெட் தொகையை அரசாங்கம் வசூலித்ததாக அவர் தெரிவித்தார். நகர புதுப்பித்தல் சட்ட மசோதாவை எதிர்த்து போராட வேண்டாம். நகர புதுப்பித்தல் சட்ட மசோதாவை எதிர்த்து போராடுவதற்கான எந்த ஒரு கூட்டங்களையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று அனைத்து தரப்பினருக்கும் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இம்முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தவறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதோடு மலாய்க்காரர்களுக்கு துரோகம் இழைத்திருப்பதாகவும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நான் அவர்களிடம் சொல்ல விரும்புகிறேன், எங்களுக்கு சவால் விடுக்கிறார்கள். ஏழைகளின் நிலைமையை பாதுகாக்க விரும்பினால் பெரும்பான்மையான மலாய்க்காரர்கள் இந்தியர்களில் ஒரு சிறிய பகுதியினர், ஒரு சில சீனர்களும் உள்ளனர். நீங்கள் அவர்களுக்கு இடையூறு கொடுக்க விரும்பினால், ஒரு பேரணியை நடத்த விரும்பினால் மலாய்க்காரர்களின் நிலையை பாதுகாக்க ஒரு அரங்கில் அதனை நடத்தலாம் என்றார் அவர். கோலாலம்பூரில் சனிக்கிழமை நடைபெற்ற மாரா மடானி வாக்கப் தொடக்க விழாவில் உரையாற்றும் போது டத்தோஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். 2 நாட்கள் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாடு. 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மே 26 தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அதே வேளையில் உரையாடல் பங்காளிகளுடனான ஆசியான் உச்சநிலை மாநாடு அக்டோபர் மாத இறுதியில் தொடங்க உள்ளது. ஆசியான் உறுப்பிய நாடுகளின் அனைத்து 10 தலைவர்களையும் உள்ளடக்கிய இந்த உச்சநிலை மாநாடு மே 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம் ஜிசிசி தலைவர்களுடனான ஆசியான் நாடுகளின் தலைவர்களை உட்படுத்திய கூட்டமே மே 27ஆம் தேதி நடைபெறவிருந்து இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். அக்டோபர் மாதத்தில் நடைபெறவிருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் ஆசியான் நாடுகளுடன் சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட 10 நாடுகள் ASEAN+3, ASEAN+1 ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் ஆசியான் வட்டார கருத்தரங்கு ஆகியவற்றில் கலந்து கொள்ள உள்ளன. அயர்கூனிங் தேசிய முன்னணியின் வேட்பாளர்கள் பட்டியலில் 6வரின் பெயர். அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேசிய முன்னணியின் வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் 6 தங்களுக்கென ஆற்றலையும் வலுவையும் கொண்டுள்ளனர். வேட்பாளரை நிர்ணயிப்பதற்கு முன்னதாக தேசிய முன்னணியின் அத்தொகுதியை தற்காத்துக் கொள்ளும் வகையில் பொதுமக்களின் கருத்துகளும் கவனத்தில் கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். ஒவ்வொருவருக்கும் தனி பலம் உண்டு. கட்சி நிர்வாகம், நான் உட்பட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒவ்வொரு வேட்பாளர் குறித்தும் துல்லியமாக ஆராய்வோம். அவர்களின் பலம் மற்றும் உளவுத்துறை மூலம் ஆராய்வோம். பொதுமக்களின் கருத்தும் கேட்டறியப்படும். இம்முறை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 1 வாரத்திற்கு முன்னதாகவே வேட்பாளர் பெயரை வெளியிடுவோம் என்றார் அவர்.
கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி பினாங்கு பண்டரயா அரங்கில் கார்பந்தாட்டத்தின் போது அயர்கோனிங் சட்டமன்ற உறுப்பினரான 59 வயது இஷாம் ஷாருதீன் காலமானதை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பாங்காக்கில் பளுதூக்கி விழுந்ததில் 5 மரணம். பாங்காக்கின் சோங்டாங் மாவட்டத்தில் சனிக்கிழமை அதிகாலை விரைவு சாலை திட்டத்திற்கான கட்டுமான பளுதூக்கி விழுந்ததில் 5 உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 27 பேர் காயமடைந்தனர். பாங்காக் நகர நிர்வாகத்தின் பேரிடர் தடுப்பு மற்றும் தணிப்பு துறையுடன் போடெக் துங் அறிவாரிய தரப்புடனும் இணைந்து தீயணைப்பு மீட்பு பணியாளர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து மக்களை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். இதில் பளுதூக்கியில் சிக்கிய சிலரும் அடங்குவர். டவுகெனாக் விரைவு சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் கட்டுமான பளுதூக்கி விழுந்ததில் விரைவு சாலையின் சில பகுதிகளும் சேதமடைந்தன. இச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேவேளையில் தாய்லாந்து விரைவு சாலை ஆணையம் எக்ஸாட் சேதத்தின் அளவை மதிப்பிட்டு வருகிறது. உலக இளைஞர் அறிவியல் கண்டுபிடிப்பு புத்தாக்க போட்டியில் மாணவி யாழினி சாதனை. அண்மையில் இந்தோனேஷியா மேடானில் நடைபெற்ற உலக இளைஞர் அறிவியல் கண்டுபிடிப்பு புத்தாக்க போட்டியில் தான்ஸ்ரீ டத்தோ மாணிக்கவாசக தமிழ் பள்ளி மாணவி யாழினி புகழேந்தி தங்கப்பதக்கமும் சிறந்த நிலைத்தன்மை விருதையும் வென்றுள்ளார். பிப்ரவரி 23 தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியில் மலேசியாவின் தமிழ் பள்ளிகளை பிரதிநிதித்த இவர் முகம் கழுவும் திரவத்தை கண்டுபிடித்து பெற்ற வெற்றியின் வழி சமுதாயத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார். உலகளாவிய 8 நாடுகளில் இருந்து பங்கேற்ற 800 போட்டியாளர்களுக்கு இடையில் மலேசியாவின் தமிழ் பள்ளியை பிரதிநிதித்த ஒரே மாணவியான யாழினி புகழேந்தி இவ்விருதுகளை வென்றுள்ளார். 4 முக்கிய தாவர வகைகளை பயன்படுத்தி சேஜ் பியோர் க்ளோ எனும் முகம் கழுவும் திரவத்தை யாழினி புகழேந்தி கண்டுபிடித்துள்ளார். தற்போதைய நவீன காலகட்டத்தில் ரசாயன பொருட்கள் அல்லாத இந்த முகம் கழுவும் திரவத்தை கண்டுபிடித்தது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கலவரத்தை தூண்ட முயற்சித்ததாக சந்தேகிக்கப்படும் நேபாள பிரஜைகள் கைது. சனிக்கிழமை தெலுக்கிந்தான் ஜாலான் சங்காட் ஜோங்கில் கலவரத்தை தூண்ட முயற்சித்ததாக சந்தேகிக்கப்படும் தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் நேபாள பிரஜைகள் 13 பேரை போலீசார் கைது செய்தனர். சனிக்கிழமை இரவு 9:35 அளவில் ஜாலான் சங்காட் ஜோங் பத்து எட்டில் நேபாள பாதசாரி ஒருவரை உட்படுத்திய விபத்தினால் அச்சம்பவம் ஏற்பட்டதாக ஹிலேர் பிராக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி டாக்டர் பக்ரி சைனல் அபிதின் தெரிவித்தார். மோதிவிட்டு தப்பியோடிய சம்பவத்தில் அவ்வாடவர் உயிரிழந்தார். அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றின் சுமார் 1000 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று போக்குவரத்தை தடை செய்தது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஏசிபி டாக்டர் பக்ரி கூறினார். அதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பொருட்டு தெலுக்கிந்தான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திலிருந்து ஒரு குழுவினர் அங்கு அனுப்பப்பட்டனர். அதிகாலை மணி 2ற்கு நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட வேளையில் அத்தொழிலாளர்கள் தங்களின் தங்கும் இடத்திற்கு திரும்பியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். கிரிப்டோ கரன்சி பரிமாற்ற நிர்வாகி கைது. பண மோசடி மற்றும் தடைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட கிரிப்டோ கரன்சி பரிமாற்ற நிர்வாகியை வாஷிங்டனின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இத்தகவலை திருவனந்தபுரம் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அஜிதா பேகம் உறுதிப்படுத்தினர். அலெக்சிச் பெசியோகோவ் என்ற அந்த நபர் மிகப்பெரிய கள்ளப்பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்காவில் உரிமம் பெறாத வணிகத்தை நடத்த மோசடியில் ஈடுபட்டதோடு அவர் மீதான மோசடி குற்றச்சாட்டுகளும் உள்ளதாக அஜிதா பேகம் தெரிவித்தார். விசாரணைக்கு வருகை புரியாமல் தலைமறைவாகிவிட்டதால் அவருக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் இணைய தாக்குதல்கள், போதைப்பொருள் பரிவர்த்தனைகள் மற்றும் இணையம் வழியான குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் ஆகியவற்றிலும் ஈடுபட்டுள்ளார்.